வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரிணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதலாவது வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்று. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிப்பதில் இந்தியா தனிமைப்படுத்தப்படும். இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. பளையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பலி. இனி விரிவான செய்தி. இலங்கை வரலாற்றில் முதலாவது வடமாகாண சபையின் கன்னி அமர்வு முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கைதடியில் அமைந்துள்ள புதிய மாகாண சபை கட்டட கேட்போர் கூடத்தில் முற்பகல் 9:30க்கு சபை அமர்வு நடைபெற்றதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாண சபையின் இன்றைய அமர்விற்கு முன்னோடியாக மாகாண சபைக்கான புதிய கட்டடம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் G.S. சந்திரஸ்ரீ மற்றும் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆகியோர் இன்று காலை நாடாவெட்டி கட்டடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தனர். இதனையொட்டி நடைபெற்ற வைபவத்தின் போது மாகாண ஆளுநரின் நிதியுதவியில் சுகாதார நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 36 குடும்பங்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த வைபவத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வடமாகாண சபையின் தவிசாளராக C.V.K. சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏனைய பதவிகளுக்கான உறுப்பினர்கள் தெரிவு தற்போது இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வடமாகாண சபையின் கன்னி அமர்வு தொடர்பிலான புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் அருண். வணக்கம் தாரணி. இன்றைய தினம் வடமாகாண சபைக்கான முதலாவது அதாவது கன்னி அமர்வு இன்றைய தினம் காலை 9 மணி அளவில் ஆரம்பமாகி இருந்தது. வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் ஆரம்பமான இந்த கன்னி அமர்வில் வடமாகாண ஆளுநர் G.S. சந்திரஸ்ரீ, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய கன்னி அமர்வின் போது வடமாகாண சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட 36 உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர். ஏனைய 2 உறுப்பினர்கள், எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதன் போது தவிசாளர், உப தவிசாளர்கள் தெரிவுகளும் இடம்பெற்றன. இதேவேளை அடுத்த அமர்வு, வடமாகாண சபைக்கான அடுத்த அமர்வு எதிர்வரும் மாதம் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக வடமாகாண சபை வளாகத்திலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். நன்றி அருண். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் பொருட்டு மேற்கொள்ளும் முதலீடுகளால் இறுதியில் நாட்டிற்கே நன்மைகள் கிட்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பண்டார்நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் திறப்பு விழா வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறியுள்ளார். பண்டார்நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் சுமார் 2 பில்லியன் ரூபாய் செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது வந்தது 1971ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டார்நாயகவினால் பண்டார்நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் 1973ஆம் ஆண்டில் சீன குடியரசினால் இந்த மாநாட்டு மண்டபமும் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் அணிசேரா தலைவர்கள் மாநாடு, சார்க் மாநாடு உட்பட முக்கிய பல மாநாடுகள் இந்த மண்டபத்தில் நடைபெற்றுள்ளதாகவும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 76දී නොමැති රාජ්‍ය සමුළුවන් මේ ශාලාවේ එදා පවත්වනකොට 76ஆம் ஆண்டில் அணிசேரா தலைவர்கள் மாநாடு இந்த மண்டபத்திலே நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு பொருந்தக்கூடிய வசதிகள் எம்மிடம் இருக்கவில்லை. போக்குவரத்து வசதிகள் கூட போதுமான அளவிற்கு எம்மிடம் காணப்படவில்லை. ஆயினும் அதனை நடத்தியிருந்தோம். எனினும் பொதுநலவாய பாராளுமன்ற மாநாட்டை அத்தகைய நாடொன்றில் நாம் நடத்தவில்லை. தங்குமிட வசதிகள், போக்குவரத்து வசதிகள் உட்பட அனைத்து வசதிகளும் தற்போது காணப்படுகின்றன. இதன் காரணமாக அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நாம் முன்னெடுக்கும் திட்டங்கள் இறுதியில் நாட்டிற்கே நன்மையாக அமைகின்றன. ඒ සියලු පහසුකම් අපේ ගාව තියෙනවා.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்த முறை இந்தியா கலந்து கொள்ளாத விடத்து அந்த நாடு தனிமைப்படுத்தப்படும் என இந்தியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தெரிவிக்கின்றார். புதுடில்லியில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இதனை குறிப்பிட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இம்முறை அரசு தலைவர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் சகல நாடுகளும் ஏகோபித்த தீர்மானம் மேற்கொண்டிருப்பதால் எந்தவித புறக்கணிப்பும் இல்லை என பிரசாத் காரியவசம் ஊடகவியலாளர்களிடம் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் அந்த நாட்டின் தலைவராக மாத்திரமல்லாது பிராந்திய தலைவராகவும் பொதுநலவாய தலைவர்களில் ஒருவராகவும் உலக தலைவர்களில் ஒருவராகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் சகல நாடுகளிலும் மனித உரிமை முறைகள் இடம்பெறுவதாகவும் அவற்றை மறுசீரமைப்பதற்காகவே ஒத்துழைப்புடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான இலங்கையின் அழைப்பு தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இந்திய வெளிவிவகார செயலாளர் சுஜாதா சிங் கடந்த வாரம் அளவில் கூறியிருந்தார். மாநாட்டு திகதி நெருங்கும் போது நிலவுகின்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதில் பங்கேற்பது தொடர்பான தீர்மானத்தை இந்தியா மேற்கொள்ளும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய உள்நாட்டு கொள்கையின் ஓரங்கமாகவே வெளிநாட்டு கொள்கை அமைந்திருப்பதாக குறிப்பிட்ட அந்த நாட்டின் வெளிவிவகார செயலாளர் உலக ரீதியிலான விடயங்களை கவனத்தில் கொண்டே அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 24ஆம் நாள் பயணம் இன்றாகும். MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு பிபில நகரில் இடம்பெற்றது. இதன்போது பிபில பிரதேச சபை தலைவர் SAN சந்திரசேகர தென்னாப்பிரிக்காவின் தேசிய கொடியை ஏற்றினார். எங்களுடைய அலுவலக பரிசீலிக்கின்ற அனைத்து விசேடங்களையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பின்னர் புத்தளையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த வாகன தொடரணியின் 24ஆம் நாள் பயணம் தொடர்பிலான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இலங்கை பூராகவும் பலம் வந்து கொண்டிருக்கும் எமது வாகன தொடரணி இன்றைய தினம் பிபில நகரில் எமது பயணத்தை ஆரம்பித்து தற்போது மொனராகலை நகரிலிருந்து நாம் இப்பொழுது புத்தளம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வடமாகாணத்தில் பருத்தித்துறையில் ஆரம்பித்த எமது பொதுநலவாய வாகன தொடரணி இன்றைய தினம் புத்தள நகரை சென்றடைய உள்ளது. தொடர்ந்து எமது வாகன தொடரணியுடன் இணைந்து எமக்கான கௌரவத்தினையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று புத்தளவாழ் மக்களுக்கு கிட்ட உள்ளது. தொடர்ந்தும் வாகன தொடரணியின் நகர்கள் தொடர்பாக உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன், வாகன தொடரணியில் இருந்து. நாட்டில் திறன் விருத்திற்கு தூய்மை மிகவும் அத்தியாவசியம் என வடமேல் மாகாண சபை முதலமைச்சர் தயஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். படுவஸ் நுவரவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாங்கள் உலகத்தின் வளர்ச்சியை எந்த அளவுக்கு பேசினாலும் பயன் இல்லை, காப்பட் வீதிகளை அமைத்தாலும் பயனில்லை, பிரதேச சபைகள் எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டாலும் பயனில்லை. குழந்தை சிறுவயது முதல் சுத்தமாக இருக்க பழகாவிடின் பாலர் பாடசாலைகளில் குழந்தைகளிலிருந்தே சுத்தம் தொடர்பில் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தால் இந்த மாவட்டம் மற்றும் அல்லது முழு மாகாணத்தையும் தூய்மையின் முதலிடமாக வைத்துக் கொள்ள முடியும். யாழ் பளை பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர்.
இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று இன்று அதிகாலை 4 மணியளவில் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் கடும் காயங்களுக்கு உள்ளானதுடன் அவர்களில் ஒருவர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மற்றவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா நகரில் இருந்த பிச்சைக்காரர்கள் மற்றும் வீதிகளில் சுற்றித் திரிந்த சிலர் ரீதிகம பிச்சைக்காரர்கள் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாநகர சபையினரும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா தலமாக திகழும் நுவரெலியா நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பிச்சைக்காரர்களினால் ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் பிரகாரம் போலீசார் மற்றும் மாநகர சபை அதிகாரிகள் இணைந்து பிச்சைக்காரர்கள் மற்றும் வீதியில் சுற்றித் திரிபவர்களை நேற்று கைது செய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நகரத்திற்குள் பிச்சை எடுத்தல் மற்றும் சுற்றித் திரிதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் நுவரெலியா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தமது விலாசங்களை உறுதி செய்த இருவருக்கு தலா 100 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 10 பேரையும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஊடாக ரீதிகம பிச்சைக்காரர்கள் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்புமாறு நுவரெலியா நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சில நபர்களின் செயற்பாடுகளால் அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட வட்டமடு சரணாலயம் அழிவடைந்து செல்வதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வட்டமடு சரணாலயத்தில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படும் பயிற்சிகையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். 1976 ஆண்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட வட்டமடு சரணாலயத்தின் 4732 ஏக்கர் நிலப்பரப்பு தானிய பூமியாக பெயரிடப்பட்டது. வட்டமடு, ஆலயவேம்பு, சாகமம் போன்ற பிரதேசங்களில் உள்ள பண்ணையாளர்கள் தமது மாடுகளை இந்த பகுதிக்கு அனுப்புகின்றனர். எனினும் தற்போது சரணாலயத்திற்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் சிலர் பயிற்சிகைகளை முன்னெடுத்து சூழலை அழிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சரணாலய பூமியை அழிப்பதன் ஊடாக தமது மாடுகளுக்கு உணவற்று போவதாகவும் சரணாலயத்தில் உள்ள காட்டு யானைகள் கிராமத்திற்குள் பிரவேசிக்கும் அபாயம் நிலவுவதாகவும் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஒரு தொகை வெளிநாட்டு பணத்தை கடத்தி செல்ல முயன்ற ஒருவர் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு பணம் இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நோக்கி பயணமாகவிருந்த வெளிநாட்டவர் ஒருவரிடமிருந்து இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். சந்தேக நபரிடமிருந்த பணப்பகுதியிலிருந்து 2 லட்சத்திற்கும் அதிகமான சவுதி ரியால்கள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114 896 896